காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்பப் போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடிச் சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. திக்கட்டும் பரந்து வாழும் தீன் தமிழ் உறவுகளே வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இன்றைய சொற்சமர் களத்தில் வவுனியா மற்றும் கிளிநொச்சியை சேர்ந்த புகழ்பூத்த பாடசாலைகளுடைய பிள்ளைகள் பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள். வவுனியாவிலே கூர்மையாக நோக்கப்படுகிற ஒரு புகழ்பெற்று வருகிற பாடசாலை புதுக்குளம் மகா வித்தியாலயம். உயர்தரத்திலே விஞ்ஞான பிரிவை கொண்டு இன்றைக்கு சிறப்பான முறையிலே வளர்ந்து வருகிற பாடசாலையாக இது கணிக்கப்பட்டிருக்கிறது. அதை போலவே கிளிநொச்சி மண்ணிலே ஒரு 1C பாடசாலை என்கிற பெருமையோடு பொன் விழா கண்ட பெருமையோடு இலங்குகிற பாடசாலை கிளிநொச்சி திருவையாறு மகா வித்தியாலயம். இரணைமடு குளத்தினுடைய நீரால் வளம் பெறுகிற மக்கள் இந்த பாடசாலையிலே உயர்கல்வியை பெறுகிறார்கள். அத்தகைய பாடசாலை சார்ந்த பிள்ளைகளும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள். பெண்கள் பற்றி இந்த நிகழ்ச்சி இன்று வாதிட இருக்கிறது. பேணும் தன்மை வாய்ந்தமையால் பெண் என்று அழைக்கப்படுகிற சிறப்பு மகளிருக்கு உண்டு. இந்த பெண் என்கிற சிறப்போடு பார்க்கிற பொழுது இந்த உலகத்தையே பெண்களாகவே பார்க்கிற ஒரு தன்மை இருக்கிறது. தண்ணீரை கங்காதேவி என்கிறோம், பூமியை பூமாதேவி என்கிறோம், பேசுகிற மொழியை தாய்மொழி என்கிறோம், வாழுகிற நாட்டை தாய்நாடு என்கிறோம், வீட்டை கிருகலட்சுமி என்கிறோம், செல்வத்தை தனலட்சுமி என்கிறோம், தானியத்தை தானியலட்சுமி என்கிறோம், வீரத்தை கூட தைரியலட்சுமி என்கிறோம், ஓடுகிற ட்ரெயினை கூட யாழ்தேவி என்றுதான் சொல்கிறோம். ஆகவே பெண்களுக்கு இந்த சமூகத்திலே மதிப்பு கொடுக்கிறோம் தானே, அப்படி ஒரு சிந்தனை வருகிறது. ஆனால் அது எந்த அளவிற்கு உண்மை என்று யதார்த்தமாக நோக்க வேண்டி இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு இந்த சொற்சமர் களத்திலே இந்த பிள்ளைகள், அதுவும் பெண் பிள்ளைகள் பேச இருக்கிறார்கள். பெண்களுக்கு உரிய அங்கீகாரம் அதிகம் கிடைக்கும் இடம் குடும்ப மட்டத்திலா அல்லது சமூக மட்டத்திலா? இதுதான் இன்றைய சொற்சமர் களம் கொண்டு வருகிற தலைப்பாக அமைந்திருக்கிறது. வலிமை சேர்ப்பது தாய் முலைப்பாலடா, மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தைகள் என்றான் பாரதி. எனவே தாயாகட்டும் தாரமாக இருக்கட்டும், இந்த பெண்கள் வலிமையையும் சேர்க்கிறார்கள், மானத்தையும் சேர்க்கிறார்கள் என்றால் இந்த பெண்கள் வீட்டிலே அடிப்படையாக இருக்கிறார்கள். ஆனால் நாட்டினுடைய கண்கள் என்று கூட போற்றப்படுகிறார்கள். எனவே அங்கீகாரம் பெண்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இன்றைய நடைமுறை யதார்த்தத்திலே பார்த்தால் அதிக அங்கீகாரம் எங்கே கிடைக்கிறது? வீட்டிலே கிடைக்கிறதா அல்லது சமூகத்திலே, சமூக நிறுவனங்களிலே கிடைக்கிறதா? இதுதான் இன்றைய கேள்வி. விடைகளை சுமந்து புதுக்குளம் மாணவியரும் திருவையாறு மாணவியரும் வருகை தருகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, பெண்களின் அங்கீகாரம் பெரிதும் மதிக்கப்படுவது குடும்ப மட்டத்தில் தான் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. பல சமுதாயங்கள்ல பெண்களின் அங்கீகாரம் குறைந்து வருகின்றது. பாரம்பரிய மரபுகளுக்கு ஏற்ப பெண்களுக்கு அளிக்கப்பட்ட அங்கீகாரம் சமூகத்துல கிடைக்கப்படுவதில்லை. பொதுவாக பெண்கள் சமூகத்தில் ஆண்களோடு போட்டியிடுகின்ற, ஆண்களுக்கு சமமாக பெண்கள் நிற்கின்ற வாய்ப்பு இப்போது சமூகத்தில் இல்லை. ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்காவிட்டால் அந்த பெண் நல்ல நிகழ்வுகள்ல முன்னுக்கு நிற்கிறத சமுதாயம் விரும்பாது. அந்த பெண்ணை சமுதாயமானது ஒரு குழந்தை இல்லாத பெண் என்று சமுதாயம் ஒதுக்கி விடுகின்றது. அந்த சமுதாயம் ஒதுக்கி, கணவனை இழந்தவர்களை சமுதாயம் ஒதுக்கி விடுகின்றது. அந்த அவ்வாறு சமுதாயத்துல பெண்களின் அங்கீகாரம் மதிக்கப்படுவது இல்லை. சில சமுதாயங்கள்ல பெண்கள் தங்களுக்கு தேவையான அங்கீகாரம் பெறுவதற்கு
இல்லை. ஒரு வீட்டுல போய் கேட்கின்ற பொழுது அவர்கள் கேட்கின்ற சீதனத்தை கொடுக்காவிட்டால் அந்த பெண்ணை வேண்டாம் நாங்கள் திருமணத்துக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்று விட்டுட்டு போகின்றார்கள். அங்கு சமுதாயம் மதிக்கின்றதா? இல்லை. சமூகத்துல பல்வேறு பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், பாலியல் துஷ்பிரயோகங்கள் என்பன நடைபெறுகின்றது. சமூகத்தில் பாலின சமத்துவம் இல்லை. ஆனால் குடும்ப மட்டத்தில் அவ்வாறு இல்லை. குடும்பத்தில் ஒரு குடும்ப அச்சாணியாக விளங்குவது பெண்தான். ஆனால் சமூகத்தில் அப்படி இல்லை. பெண்களும் தொழிலாளர்களாக, கல்வியாளர்களாக, தலைவர்களாக முன்னேறினாலும் அவர்கள் சமூக அங்கீகாரம் பெறுவதற்கு பல தடைகள் காணப்படுகின்றது. பெண்களுக்கு கல்வி வழங்கும் போது குடும்பத்திலும் சமூகத்திலும் அபார வளர்ச்சி காணப்பட்டாலும் குடும்பத்தில் அதிகமாக மதிக்கும் போது அவர்கள் தொழில் மற்றும் கல்வியில் முன்னேறுகின்றார்கள். இதற்கு குடும்பம் மட்டுமல்லாமல் உலகிலும் பெண்களின் உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும். சமூகத்திலும் பெண்களின் அங்கீகாரம் பெரிதும் மதிக்கப்பட வேண்டும் என கூறி விடைபெறுகின்றேன். தொடர்ந்து வாதத்தை முன்னெடுத்து செல்ல புதுக்குளம் மகாவித்தியாலயத்தினுடைய அணி தலைவி அருட்பிரகாசம் பிரியாளினி பெண்களுக்கு உரிய அங்கீகாரம் இன்றைய சூழலில் அதிகம் கிடைக்கும் இடம் சமூக மட்டம்தான் என்பது அவருடைய வாதம். என்ன சொல்கிறார் பார்ப்போம். காலம் பல கடந்த மொழி, இலக்கியங்கள் பல படைத்த மொழி, வள்ளுவன் விதைத்த மொழி, எம்மொழியே உலகச் செம்மொழியே. தமிழுக்கு என் முதல் வணக்கம். இவ்வவைக்கு எனது இரண்டாவது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக தலைப்பிற்குள் செல்கின்றேன். பெண்களுடைய அங்கீகாரமானது பெரிதும் மதிக்கப்படுவது சமூக மட்டத்திலேதான். பார்க்க போனால் எதிர்த்தரப்புவாதியவர்கள் கூறியிருந்தார் சமபாலின சமுதாயம் பற்றி. பெண்களை சமுதாயத்தில் மதித்ததன் காரணமாகத்தான் அண்மையில் நடைபெற்றிருந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட பெண்களுடைய பிரதிநிதித்துவமானது அபரீத வளர்ச்சி கண்டு மேலோங்கி நிற்கிறது என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. ஆம் நடுவர்களே, பாருங்கள், கடந்த காலங்களிலெல்லாம் ஒட்டுமொத்த பாராளுமன்ற பிரதிநிதிகளில் 13 பெண் பிரதிநிதிகள் காணப்பட்ட இடத்தில் இன்று நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இப்போது நடைபெற்றிருந்த பாராளுமன்ற தேர்தலில் 22 பெண் பிரதிநிதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டதோடு கடந்த காலங்களில் 5.9 வீதமாக இருந்த சதவீதமானது இன்று 9.8 வீதமாக அபரீத வளர்ச்சி கண்டிருக்கிறது. அங்கு பெண்களுடைய அங்கீகாரமானது மதிக்கப்பட்டிருக்கின்றது. பெண்களுடைய உரிமையானது அங்கு சரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது சமூக மட்டத்தில் தான். மேலும் கூறியிருந்தால் சீதன கொடுமை என்றார். சீதன கொடுமையை கேட்பதே அவர்களுடைய மணமகன் வீட்டில்தான், அதுவும் ஒரு குடும்பம் தான் என்பது இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது ஒரு பெண் தலைமைத்துவத்தில் காணப்படும் குடும்பத்தை பற்றி கூறியிருந்தார். இன்றெல்லாம் பார்க்க போனால் சமூக மட்டத்தில் பெண்களுடைய பிரதிநிதித்துவத்தில் காணப்படும் குடும்பத்திற்காகவே பல்வேறுபட்ட உதவி கடன் தொகைகள் வழங்கப்படுகின்றது. அவர்களுக்கான கைத்தொழில் நடவடிக்கை, அவர்களுக்கான நுண்கடன் வசதிகள், அவர்களுக்கான வட்டியில்லா கடன் என்று அவர்களுக்காகவே இன்று சமூகம் மாறிவிட்டது. நடுவர்களே, பார்க்க போனால் பெண்களுடைய அங்கீகாரமானது சமூக மட்டத்தில் பெரிதும் மதிக்கப்படுகிறது. இன்றெல்லாம் ஆண்களுக்கான கேள்வியே கிடையாது. ஏனென்று பார்த்தால் அங்கு எல்லா இடங்களிலும் பெண்கள் தான் வந்துவிட்டார்கள். இலங்கையில் மட்டுமா இப்படி என்றால் அல்ல, வல்லரசு நாடுகளில் கூட பெண்களை தான் பிரதிநிதித்துவம் படுத்துகிறார்கள். பாருங்கள், வல்லரசு அடைந்த நாடாக இருக்கின்றது அமெரிக்கா. அண்மை காலத்தில் நடந்த தேர்தலில் பிரதமராக போட்டியிட்டிருந்தார் கமலா ஹாரிஸ். அவர் துரதிர்ஷ்டவசமாக தோல்வியடைந்திருந்தாலும் புலம்பெயர்ந்து சென்ற அவரை இன்று உலகமே பேசுகிறது என்றால் அங்கு கூட பெண்களுடைய அங்கீகாரம் மதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமா? இல்லை, தொட்டிலை ஆட்டும் கை தொல்லுலகை ஆளும் கை என்று அன்று கூறியது எல்லாம் இன்று உண்மையாகிவிட்டது. அதாவது ஜனாதிபதிக்கு அடுத்ததாக இருக்கும் பிரதமர் பதவியிலும் கல்வி அமைச்சர் பதவியிலும் ஹரிணி அமரசூரிய நியமிக்கப்பட்டதோடு பிரதம நீதியரசராக மூர்து பெர்னாண்டோ அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு எமது நாட்டை ஆட்சி செய்யும் உரிமை கூட இங்கு பெண்களுக்குத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே இவர்கள் கூறும் குடும்பமாக இருந்தால் படித்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆணுக்கோ அல்லது சக மனிதருக்கோ புத்திமதி கூறும் பொழுது கூறப்படும் முதல் விடயம், நீ பெண்தான், உனக்கு என்ன தெரியும், பேசாமல் இரு என்றுதான் கூறுவார்கள்.
பெண்களுக்கு எதற்கு படிப்பு, அடுப்பங்கரை தான் கிடப்பு என்று கூறுபவர்கள் தான் குடும்பமாக காணப்படுகிறார்கள். சம்பிரதாயம் எனும் பெயரில் குடும்பமானது பெண்களுடைய உழைப்பை பெரிதும் வருடுகின்றது. ஆனால் சமூகம் அவ்வாறுகல்ல. சம்பிரதாயம் எனும் ஒரு சிறைக்குள் அடைப்பட்டு கிடக்கின்ற பெண்களை அதனிலிருந்து ஒரு சிறகை கொடுத்து அவர்களுக்கான புதிய வாழ்வை அளிப்பதுதான் சமுதாயமாக காணப்படுகிறது. எனவேதான் பாருங்கள், சமூகமானது பெண்களுடைய அங்கீகாரத்தை மட்டும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, அவர்களுடைய சுதந்திரம், அவர்களுடைய உரிமை என்பவற்றை கொடுத்து அவர்களை தான் இங்கு நாடே போற்றும் அளவிற்கு கொண்டு செல்கிறது என்றால் அது ஒரு சமூகத்தினுடைய வலையாகத்தான் இருக்கின்றது, சமூகத்தினுடைய பங்களிப்பாகத்தான் இருக்கின்றது. எனவே நடுவரவர்களே, சமூகம்தான் பெண்களை பெரிதும் மதிக்கிறது, பெரிதும் அவர்களுடைய அங்கீகாரத்தை வழங்குகிறது என்று கூறிக்கொண்டு மீண்டும் தொகுப்புரையில் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பிரியாளினியினுடைய வாதத்தை பார்த்தோம். கருத்துச்சரிவு மிக்கதாக பல செய்திகளை அவர் எடுத்து சொன்னார். பிரதம நீதியரசராகட்டும், கல்வி அமைச்சராகட்டும், பிரதம மந்திரியாகட்டும், இன்றைக்கு பெண்கள் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கடந்த தேர்தலை காட்டிலும், பாராளுமன்ற தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலிலே ஏறத்தாழ 10% எனப்படுகிற அளவிற்கு பெண்களுடைய பிரதிநிதித்துவம் அமைந்திருக்கிறது என்றால் சமூக மட்டத்திலே இன்றைக்கு பெண்களுக்குரிய அங்கீகாரம் அதிகரித்து வருகிறது தானே. அது பிரியாளினோட வாதம். இதற்கு பதில் சொல்வதற்கு முன்னர் சிறியதோர் இடைவேளைக்கு செல்வோம். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறோம். இது சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுக்கான வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இன்றைய சொற்சமர் களத்திலே வவுனியா புதுக்குளம் மகாவித்தியாலய மாணவர்கள், அவர்களை எதிர்த்து கிளிநொச்சி திருவையாறு மகாவித்தியாலய மாணவர்கள். பெண்களுக்குரிய அங்கீகாரம் அதிகம் கிடைப்பது சமூக மட்டத்திலா, குடும்ப மட்டத்திலா? தொடர்ந்து குடும்ப மட்டத்திலே தான் என்று பேசுவதற்கு திருவையாறு மகாவித்தியாலயத்தினுடைய அணிசேர் பேச்சாளர், இரண்டாவது பேச்சாளர் வருகை தந்திருக்கிறார். அவர், உங்கள் பேர் என்ன? ரங்கனா. சுதாகரன் ரங்கனா. தரம் 11 வகுப்பிலே கல்வி பயில்கிறார். பேசுங்கோ ரங்கனா. அனைவருக்கும் வணக்கம். எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற தலைப்பானது பெண்களுடைய அங்கீகாரம் பெரிதும் மதிக்கப்படுவது குடும்ப மட்டத்தில் என்பதுதான். நான் நேரடியாக தலைப்புக்குள் செல்கின்றேன். நடுவர்களே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாரதியார் குறிப்பிட்டிருப்பார். அதில் ஒரு முக்கியமான வரி இருக்குது நடுவர்களே. கற்றணிந்த கொங்கைவாதர் கண்கள் வீசு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று ஒரு அழகான வரி ஒன்று உள்ளது. இப்படி பாரதியார் என்று சொல்லி இருந்தார் என்றால் இப்பொழுது பெண்கள் சமூகத்தில் நடந்திட முடியுமா? நிம்மதியாக நடந்திட முடியுமா? இல்லை. குடும்பம் ஒரு தங்கம் மாதிரி, சமூகம் அந்த தங்கத்திலிருந்து செய்யப்படுகின்ற ஆபரணம் போல் தான் இருக்கின்றார்கள். நடுவர்களே, பெண்களுடைய மதிப்பு குடும்ப மட்டத்தில் எவ்வாறு தெரியுமா தீர்மானிக்கப்படுகிறது? அந்த பெண் குடும்ப மட்டத்தில் அந்த குடும்பத்தில் வைத்திருக்கின்ற அன்பை பொறுத்தே தீர்மானிக்கப்படுகின்றது. ஆனால் சமூகத்தில் கூறுவதற்கே மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. நடுவர்களே, பெண்களுடைய மதிப்பானது அந்த அவர்களுடைய அழகையும் உருவத்தோற்றத்தையும் வைத்து அல்லவா மதிப்பு போடுகின்றார்கள். பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார், படியாத பெண்ணினால் தீமை என்ன பயன் பிழைப்பால் அந்த ஊமை, நெடுந்தமிழ் நாடனும் செல்வி நல்ல நிலை காண வைத்திடும் பெண்களின் கல்வி என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார். பெண்கள் தற்போது நாட்டில் அதிகமாக படிக்கிறார்கள். படிக்கின்ற பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது என்றால் காரணம் என்னவென்று தெரியுமா? நான் பட்ட கஷ்டத்தை என்று பொம்பளை பிள்ளை பற்றுவிடக்கூடாது என்று ராவு மகள் பாடாமல் கூலி வேலைக்கும் கொத்து வேலைக்கும் சென்று கஷ்டப்படுகின்ற அந்த பெற்றோர்கள் மாத்திரம்தான். இப்ப எல்லாம் ஒரு பெண் படிச்சு ஒரு பெரிய நிலைமைக்கு வந்தாலும் அந்த பெண்ணுக்கு கீழே வேலை செய்யறதுக்கு ஒரு ஆணோ இல்ல வேறு சமூகமோ ஆசைப்படுவதில்லை, அதை விரும்புவதில்லை. காரணம் என்னவென்று கேட்டால் அவர்களுக்கு அது ஒரு அங்கீகாரம் இல்லாத மாதிரி இருக்கும். அப்படி வேலை செய்யறது பெண்தானே என்று இலக்காரமாக பேசிவிட்டு திரிகின்ற சமூகம் தான் என்று அதிகம். அதை விட ஒரு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரைக்குள்ள பெருசா உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். அந்த நக்கல் நையாண்டி இல்லாத அந்த பார்வையும் முன்னாடி பார்த்து சிரித்து விட்டு 2 அடி நகர்ந்த பின்பு இவளை பற்றி எனக்கு தெரியாத கதை வசனம் பேசாத மனிதர்கள் இல்லாத சமூகத்தை தான் இந்த பெண்கள் ஆசைப்படுகின்றோம். ஒரு கௌரவமான பார்வை கொண்டு இந்த சமூகம் என்னை
பார்க்க விடாதா என்று கூலி குறுகி நடக்கின்ற அந்த பெண்கள் தான் இன்று அதிகம். நடுவர்களே, அந்த காலத்துல எல்லாம் ஒரு பெண் பிள்ளை பிறந்தா கள்ளிப்பால் ஊற்றிக் கொள்றது எல்லாம் இருந்தது. ஆனால் இப்பொழுது அவ்வாறு இல்லை. ஆண்கள் மாறிவிட்டார்கள். எனக்கு லிட்டில் பிரின்சஸ் பிறந்திருக்காங்க சந்தோஷமா ஸ்டேட்டஸ் வச்சுட்டு போற ஆண்கள் தான் இப்பொழுது அதிகம். அதை விட பெண்களை எப்போ தெரியுமா ஒரு சமூகம் மதிக்குது? நீ நல்லா சாதிச்சுக்கிட்டே இருந்தா தான் உன்னை அந்த சமூகம் மதிக்கும். நீ ஒருவேளை உடம்பு முடியாம நீ வீட்டுல முடங்கி இருந்தேன்னு சொன்னா உன்னை நீ சாதிச்சடிதானே என்று சொல்லி உன்னை பார்க்கறதுக்கு இந்த சமூகம் கட்டாயமாக வராது. உன்னை சோறு போட்டு பார்ப்பது இந்த குடும்பமே என்று கூறி குடும்பமே என்று நினைவில் கொள்ளுங்க. நிறைவாக இந்த பெண்ணென பூமிதனில் பிறந்து விட்டால் மிக பீழை இருக்குதடி தங்கமே, ரொம்ப கொடுமையை அனுபவிக்க வேண்டும் என்று பாரதியார் சொல்லி இருக்கின்றார். ஆகவே நீங்கள் பெண்களை போற்ற வேண்டாம், தயவு செய்து அலட்சியப்படுத்தாமல் இருங்கள். ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு பெண்ணை கொண்டாட முடியும் என்று சொன்னால், ஒரு பெண்ணை அங்கீகரிக்க முடியும் என்று சொன்னால் அது குடும்ப மட்டத்தில் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று சொல்கின்றேன். நன்றி, வணக்கம். ரங்கனாவனுடைய அழகான வாதத்தை பார்த்தோம். இது இவர்களுக்கான முதல் களம். இருந்தாலும் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பெண்கள் பற்றி பேசுகின்ற பொழுது மிகவும் ஆக்ரோஷமாக, அதே நேரம் சற்று உள்நிலை பதட்டத்தோடு இந்த வாதத்தை முன்வைத்தார்கள். முதல் களம், எங்கள் வீட்டு பிள்ளைகள் பேசுகிறார்கள், சமூகம் அதை அங்கீகரிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அவருடைய பார்வையிலே நிச்சயம் வீட்டிலே அங்கீகரிப்பார்கள். சமூகம் அங்கீகரிக்க வேண்டும், அதற்காகத்தான் நாங்கள் இப்படி முயல்கிறோம். தொடர்ந்து வாதத்தை முன்னெடுப்பதற்காக பெண்களுக்கான அங்கீகாரம் இன்றைய சூழலில் பெரிதும் கிடைப்பது சமூக மட்டத்தில் தான் பேசுவதற்காக வருகை தருகிறார் டினேஸ்வரி. புதுக்குளம் மகாவித்தியாலயத்திலே உயர்தரத்திலே கலைப்பிரிவிலே கல்வி பயில்கிற மாணவி. மனிதன் பெண்களை தனக்குரிய சொத்தாக கருதுகிறானே ஒழிய தன்னை போன்ற உணர்ச்சிக்கு அருகதையுள்ள ஒரு உயிராக மதிப்பதில்லை. அப்படியாக ஒரு மனிதனை வளர்க்க வேண்டிய கடப்பாடு குடும்பத்திற்கே இருக்கின்றது என்று கூறி நடுவர் அவர்களுக்கும் என் தரப்பு வாதிகளுக்கும் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பெண் என்ற ரீதியிலே என்ற பெண்களுடைய அங்கீகாரமானது பெரிதும் மதிக்கப்படுவது சமூக மட்டத்தில் தான் என்று வாதிடுவதில் பெருமிதம் கொள்கின்றேன். என் எதிர்த்தரப்பு வாதியினர் கூறியிருந்தனர், அழகையும் உடல் நிலையையும் வைத்துதான் இன்று பெண்களுக்கான அங்கீகாரம் சமூக மட்டத்தில் கொடுக்கப்படுகின்றதாம். அதையே நான் கூறுகின்றேன், 6 மாத குழந்தையை கூட கொடூரமான முறையில் வல்லுறவு கொள்ளும் கூடிய விலங்குகள் உள்ளவும் காடாக சமூகத்தை மாற்றி வருகிறது ஏகாபத்திய சீரழிவு பண்பாடு. இப்படிப்பட்ட பண்பாட்டோடு கூட ஒரு குடும்பத்திலிருந்து தான் மனிதன் உருவாகிறான் என்றால் சமூக மட்டத்தில் பிரச்சனையா அல்லது குடும்ப மட்டத்தில் பிரச்சனையா என்பது இங்கு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. பெண் குழந்தைகள் பிறந்ததும் கள்ளிப்பால் கொடுத்து கொன்றார்கள் அன்று. ஆனால் இன்றோ ஸ்கேனிங் என்பதன் மூலம் பெண் குழந்தை என்றுதான் அறிந்தவுடனேயே கருவை கலக்கும் தாய்மார் என்று அதிகரித்து விட்டார்கள். தாய்மார் விருப்பப்பட்டு கொள்கிறார்களோ இல்லையோ என்று ஆண்கள் அநேகமாகவே அதை விரும்புவதில்லை. பெண்கள் முதலிலே மூலதனத்தாலே வேட்டையாடப்படுகிறார்கள். இரண்டாவதாக பெண்கள் தங்கள் வாழ்வின் அவலம் குறித்து சிந்திப்பதை தடுக்கின்ற வீட்டு வேலை என்கிற அடிமைத்தனத்தால் குதறப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் பெண்களுக்கு மதிப்பா? பெண்களுக்கே குடும்பத்தில் மதிப்பில்லாத போது அவர்களுடைய அங்கீகாரத்துக்கு எங்கு மதிப்பு இருக்க போகின்றது? நடுவர் அவர்களே, இன்று மார்ச் 8 உழைக்கும் பெண்கள் தினமாக உலகமெங்கும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இன்று அது சமூக மட்டத்தில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரமாகத்தான் காணப்படுகின்றது. மேலும் தையல் என்கிறதான பெயர் சமூக மட்டத்தில் தான் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இன்று பெண்கள் தங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருக்கட்டும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தங்களை தைத்து கொண்டு மேலும் மேலும் வளர்ந்து செல்கின்றதை இந்த சமூகம் தான் மதிக்கிறது. ஆகையால் தான் இன்று சமூக மட்டத்தில் தையல் என்கிற பெயரை பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு பெண் வீட்டில் தைரியமா எழும்பி நின்று தன்னுடைய குரலை உயர்த்தி கதைச்சு ஒரு சரியான விடயத்தை கூற முடியுமா? முடியவே முடியாது. அந்த பெண்ணுக்கு எதிராக 3 பேர் எழும்பி விடுவார்கள். நீ பெண் தானே, உன் வேலை என்ன? அடுப்படி மட்டும். இப்படியாக அடக்குகிற குடும்பம் இன்று
அநேகம் ஐயா. ஆனால் இன்று சமூக மட்டத்தில் பெரிதும் மதிக்கப்படுகிறார்கள். பெண்கள் மாத்திரமல்ல, பெண்களுடைய உரிமைகளும் அங்கீகாரமும் சமூக மட்டத்தில் பெரிதும் மதிக்கப்படுகிறது என்னுடைய வாதத்தை நான் வைத்துக் கொள்கின்றேன். மேலும் இன்று நீதி வழங்குகின்ற நீதிமன்றத்தில் கூட பெண் இருக்கின்றாள். எப்படி என்று பார்க்க போனால் கண்ணை கட்டிக்கொண்டு நீதி சொல்லும் நீதி தேவதையாக அங்கு அவள் சிலையாக கூட வைக்கப்பட்டிருக்கின்றாள். பெண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களை போன்ற சிலைகளுக்கு கூட இன்று மதிப்பு கொடுக்கப்படுகிறது சமூக மட்டத்தில். உயிரோடு இருக்கின்ற பெண்ணுக்கு இன்று குடும்பத்தில் எங்கு மதிப்பு கிடைக்கின்றது? ஆகவேதான் இன்று குடும்பத்திலே பெண்களுக்கான மதிப்பு எப்படி என்றால் மரத்தினுடைய வேர்கள் போன்றது. அவர்கள் என்னதான் உழைத்தாலும் வேர் எவ்வாறு தெரியாமல் இருந்து தன்னுடைய பயனை கிளை போல கொடுத்தாலும் கிளையினுடைய உயர்ச்சியை பார்த்து சமூகம் மதிக்கிறது. ஆனால் வேர் போல அவற்றை உள்ளே வைத்து மிதிக்கிறது குடும்பம் என்று கூறிக்கொண்டு இறுதியாக ஒன்று கூறிக்கொள்கின்றேன். தலையணைக்கு ரவை உரை போடுவது மட்டுமல்ல, துப்பாக்கிக்கு ரவை போடுவதும் பெண்தான். பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் குடும்பம் என்று கூறிக்கொண்டு வாதத்தை நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பேசலாம் சிறியதோர் இடைவேளையின் பின்னர். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு முன்னெடுக்கிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்தித்திருக்கிறோம். பெண்களுக்கு அங்கீகாரம் இன்றைய சூழலில் பெரிதும் கிடைப்பது குடும்ப மட்டத்திலா சமூக மட்டத்திலா? இந்த பிள்ளைகள் நல்ல ஆயத்தத்தோடு வந்து பேசுகிறார்கள். பார்ப்பதற்கு கேட்பதற்கு சந்தோஷமாக இருக்கிறது. தொடர்ந்து வாதத்தை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு திருவையாறு அணிக்கு உரியது. திருவையாறு மகாவித்தியாலயத்திலே தரம் 11 வகுப்பிலே இந்த மார்ச் மாதம் ஓயல் பரீட்சைக்கு தோற்ற இருக்கிற ஷானிலா சுதர்சன் ஷானிலா பெண்களுக்கு உரிமை கிடைப்பது குடும்ப மட்டத்தில் தான் என்று தன் தரப்பு வாதத்தை நிறைவு வாதமாக முன்வைக்கிறார். பேசுங்கள் ஷானிலா. நடுவர் அவர்களே, பெண்களின் அங்கீகாரம் பெரிதும் மதிக்கப்படுவது குடும்ப மட்டத்தில்தான். ஏனென்றால் நடுவர் அவர்களே, நான் இந்த பட்டிமன்றத்திலே ஒரு பேச்சாளராக வருகை தருவதற்கு கூட அங்கீகரித்தது குடும்பம், வழி சமைத்து கொடுத்தது குடும்பம். ஏனென்றால் நான் பாடசாலையிலே முதன்முறையாக ஒரு பேச்சு போட்டியில் பங்கு பெற்று இருந்த பொழுது முதலாவது தடமை என்பதால் நான் நகைப்பிற்கிடமாக பேசினார்கள். யார் நகைத்தார்கள்? நகைத்தவர்கள் நகைத்தார்கள். இன்னொரு தடவை நான் அந்த மேடையில் ஏறக்கூடாது என்ற எண்ணத்தில் அழுது கொண்டு வீடு சென்ற வேளை எனது உறவினர்கள் என்னை ஊக்கப்படுத்தினார்கள். இது உன்னுடைய முதலாவது பேச்சு, இதுதான் உன்னுடைய முதல் தடவை, அடுத்தடுத்த போட்டிகளில் நீ சிறந்த பேச்சாளராக வருவாய் என்ற அங்கீகாரத்தை கொடுத்தது குடும்பம். நடுவர் அவர்களே, எதிர்த்தரப்பினர் கூறியிருந்தார் ஆண்களை பற்றி சமூகம் அக்கறை செலுத்துவதில்லை என்று. ஏனென்றால் அவர்களுக்கான அங்கீகாரம் சமூகத்திலே சரியாக கிடைக்கின்றது. எனவே ஆண்களுக்கான ஒரு சங்கமோ ஆடவர் தினமோ சிறப்பாக கொண்டாடப்படுவதில்லை. ஆனால் இந்த பெண்கள் தினம், மகளிர் தினம் எதற்காக கொண்டாடப்படுகின்றது? சமூக மட்டத்திலே பெண்கள் அங்கீகரிக்கப்படவில்லை என்பதனை எடுத்து கூறி சமூக அங்கீகாரத்தை பெறுவதற்காகவே இந்த மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. நடுவர் அவர்களே, யாருடைய வீட்டிலாவது இந்த மகளிர் தினம் கொண்டாடப்பட்டதுண்டா? இல்லை. சமூகத்திலே பெண்களுடைய வீட்டில் ஒவ்வொரு நாளும் மகளிர் தினம். சமூகத்திலே பெண்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கப்படவில்லை என்பதற்கு உதாரணமாக நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன். நீங்கள் இலங்கையில் இருக்கின்ற பெரிய நிதி நிறுவனங்கள் அல்லது வங்கிகள் எதிலாவது கடனை பெறுகின்றவர்களுக்கு பிணையாளியாக நீங்கள் பெண்களை தீர்மானித்தால் அந்த பெண்ணினுடைய கணவனின் சம்மத கடிதம் இல்லாவிட்டால் அந்த பெண்ணை உள்வாங்க மாட்டார்கள். ஆனால் ஆண்களுக்கோ அந்த மனைவியினுடைய சம்மத கடிதம் தேவையில்லை. இவ்வாறு இருக்கையில் எவ்வாறு குடிப்படுகின்றீர்கள் பெண்களுக்கான அங்கீகாரம் சமூகத்திலே சரியாக கிடைக்கின்றது என்று? அதைவிட நடுவர் அவர்களே, குழந்தையை வல்லுறவு கொள்ளும் கொடியவர்கள் குடும்பத்திலிருந்து உருவாகினார்களாம். ஆனால் நடுவர் அவர்களே, ஒரு தாயோ ஒரு தந்தையோ அந்த கொடிய செயலை சொல்லிக் கொடுப்பதில்லை. சமூகத்திலே அவனுடைய சேர்க்கை தான் அவனை கொடியவனாக மாற்றிவிடுகின்றது. நடுவர் அவர்களே, பெண்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கின்றது எப்படி என்றால், ஒரு பெண் ஆடை அணிந்து அலங்காரமாக சென்றால் மேனாமினிக்கு என்கிறார்கள், வாய் பேசினால் வாயாடி என்கிறார்கள்.
என்கிறார்கள். எதிர்த்து பேசினால் அடங்காப்பிடாரி என்கிறார்கள். ஆனால் வீட்டில் மட்டுமே தான் ஒரு பெண் எத்தனை தடவை தடம் பிறந்தாலும் அவள் வீட்டின் குத்து விளக்கு என்ற வார்த்தையை பிரயோகிக்கின்றார்கள். நடுவர் அவர்களே, பெண்ணொருவர் தன்னுடைய வீட்டை கடந்து வெளியே செல்கின்ற பொழுது அச்சப்படுகின்ற நிலையை உணர முடிகின்றது. பெண்களுக்கான அங்கீகாரங்கள் பெரிதும் மதிக்கப்படாமல் போவதற்கு அவர்களுடைய ஆடை முக்கிய காரணமாக இருக்கின்றது. ஒரு பெண் சேலை அணிந்து சென்றால் விமர்சிக்கின்றார்கள், சுடிதார் அணிந்து சென்றால் விமர்சிக்கின்றார்கள். சேலை 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 கட்டினா குறு குறு குறுன்னு பார்ப்பாங்க. குட்டை குட்டை கவுனை போட்டா குறுக்கா மறுக்கா பார்ப்பாங்க. சேலை பிளவுஸோ சின்ன கவுனோ ட்ரெஸ்ஸில் ஒன்றும் இல்லைங்க. ஆசை வந்தா சுத்தி சுத்தி அலையா அலையும் ஆம்பளை புத்தி. சொல்றீங்களா நடுவரவர்களே? சொல்றீங்களா நடுவரவர்களே? எனக்கு என்று சொல்லத்தான் தெரியும். அதைத்தான் அந்த பாடலிலே பூ என்று வைத்தார்கள். எனக்கு உங்களுக்கே விளங்கி இருக்கின்றது நடுவரவர்களே. சமூகத்திலே என்றாலும் குற்றம், என்றாலும் குற்றம். ஆகவே நடுவரவர்களே, சமூகத்திலே பெண்களுக்கான அங்கீகாரம் மதிக்கப்படவில்லை என்பதனை எடுத்து கூறி குடும்பத்திலே தான் அவள் ஒரு அங்கீகரிக்க சிறந்த பெண்ணாக வர முடியும் என்பதை எடுத்து கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. சொல்றியா நடுவா, சொல்றியா என்று என்னை பார்த்து கேட்டுவிட்டு போயிருக்கிறார் ஷானிலா. அவருக்கு நான் பதில் சொல்வதை காட்டிலும் அந்த சாயலிலே பெயர் கொண்ட ஒருவர் வந்து பதில் சொன்னால் சிறப்பு. ஷானிலாவுக்கு பதில் சொல்ல வந்திருக்கிறார் ஷானுஜா. அவர் புதுக்குளம் மகா வித்தியாலயத்தினுடைய மாணவி. உயர்தரத்திலே உயிரியல் விஞ்ஞான பிரிவிலே கல்வி பயிலும் ரூபேஸ்வரன் ஷானுஜா. பேசுங்கோ. அனைவருக்கும் வணக்கம். நேரடியாக தலைப்பிற்குள் நுழைகின்றேன். அதாவது பெண்களினுடைய அங்கீகாரம் பெரிதும் மதிக்கப்படுவது சமூக மட்டத்தில் தான். முதலில் என் எதிர்த்தரப்பு வாதிகளினுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிவிட்டு என் வாதத்திற்குள் நுழைகின்றேன். என் எதிர்த்தரப்பு வாதிகள் கூறினார்கள், அனைத்து ஆண்களும் இன்று சமூகத்தில் பெண்களின் கீழ் வேலை செய்வதற்கு வெட்கப்படுகிறார்கள் என்று. ஆனால் இன்று நடைபெற்ற தேர்தலை அடுத்து நமது நாட்டினுடைய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருப்பதே ஒரு பெண். அவ்வாறு இருக்க ஆண்கள் எவ்வாறு ஒரு பெண்ணின் கீழ் வேலை செய்வதற்கு வெட்கப்படுகின்றார்கள்? அவ்வாறு இருந்தால் இன்று நாட்டில் ஒரு ஆண்களுக்குமே வேலை இருக்காது. மேலும் அடுத்த வாதி கூறி சென்றிருந்தார், தான் பேச்சாளராக வருவதற்கு இன்று இங்கு வந்து பேசுவதற்கு வழி சமைத்தது தன் குடும்பம் என்று. நீங்கள் இங்கு வருவதற்கு வழி சமைத்தது உங்கள் குடும்பம் என்றால் உங்களை ஒரு பேச்சாளராக அங்கீகரித்தது ஏற்றுக்கொண்டது இந்த சமூகம்தான். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்குமாம் என்று மிக அழகாக கூறியிருக்கின்றார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். குடும்பத்திற்காக வாழ்நாளெல்லாம் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் பெண்களுக்கு சரியான அங்கீகாரம் வழங்கப்படுவது சமூக மட்டத்தில் தான். பெண் குழந்தை என்றால் வீட்டிற்கு அழகு, குடும்பத்தினுடைய வளம், மகிழ்ச்சி. ஆனால் அவர்களுக்குரிய முக்கியத்துவம் இதுவரையிலும் குடும்பத்தில் சரியாக அளிக்கப்படவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்ற கவிமணியின் வரிகள் ஆறுதலை அளித்தாலும் கூட குடும்ப மட்டத்தில் இது எதற்கு? பெண் பிள்ளைதானே, இது வேண்டாம். பெண் பிள்ளைதானே வீட்டிற்கு பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று ஆசை வார்த்தை காட்டி அவர்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையிட்டு விடுகின்றது இந்த குடும்பம் தான். நடுவர் அவர்களே, நான் நினைக்கின்றேன், சதுரங்க ஆட்டம் என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அங்கு ராஜா ராணி என்று இருவர் இருப்பர். ராஜாவோ ஆட்டத்தில் ஒரு கட்டம் பாய, ராணியோ தன்னை உயர்த்துவதற்காக குறுக்காக நெடுக்காக என்று பல கட்டங்களில் பாய்வர். அவ்வாறுதான் பெண்ணானவர் தனது நிஜ வாழ்க்கையிலும் தன்னை உயர்த்திக் கொள்வதற்காக பல்வேறு வகைகளில் யோசிக்க அவளுடைய சிந்தனைகளுக்கும் திறன்களுக்கும் முட்டுக்கட்டையிட்டு விடுகின்றது இந்த குடும்பம். மகாகவி சொன்னது போல பெண்கள் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையுமாக இருந்தாலும் பெண் என்றாலே குடும்பத்திற்கு இரண்டாம் பட்சம்தான். அவர்களுக்குரிய சம உரிமையும் சமத்துவமும் குடும்பத்தில் கிடைப்பதில்லை. ஆண் குழந்தையை போற்றியும் பெண் குழந்தையை தூற்றியும் வளர்க்கிறார்கள். பெண் பிள்ளை தானே, உனக்கு எதுவும் தெரியாது, வாயை மூடு என்று சொல்லியே பெண்ணானவள் குடும்பத்தில் வளர்க்கப்படுகின்றார்.
எனவே நிச்சயமாக ஒரு பெண்ணின் உடைமை சரியாக மதிக்கப்படுவது சமூக மட்டத்தில்தான். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமையென்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள் பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். எனவே ஒரு பெண்ணினுடைய உரிமை சரியாக மதிக்கப்படுவது சமூகத்தில் தான் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. சாணுஜாமனுடைய அழகான வாதத்தோடு சொற்சமருடைய வாத பிரதிவாத களம் நிறைவுக்கு வருகிறது. இனி தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரை இடம்பெற வேண்டும். அதற்கு முன்னர் சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வரலாம். சொற்சமரோடு இணைந்திருக்கிறோம். இது தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரைக்கான நேரம். பெண்களுக்குரிய அங்கீகாரம் அதிகம் கிடைக்கும் இடம் குடும்ப மட்டமா, சமூக மட்டமா? புதுக்குளம் மகாவித்தியாலய அணியினரும் கிளிநொச்சி திருவையாறு மகாவித்தியாலய அணியினரும் இங்கே வாத பிரதிவாதங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். முதல் பேச்சை ஆரம்பித்தவர்கள் நிறைவாக தொகுப்புரை சொல்ல வேண்டும் என்கிற பட்டிமண்டப மரபிற்கு அமைவாக இரண்டாவதாக வாதத்தை ஆரம்பித்த புதுக்குளம் மகாவித்தியாலயத்தினுடைய அணி தலைவி இப்பொழுது தொகுப்புரையாற்ற வந்திருக்கிறார். சமூக மட்டத்திலே தான் அதிக அங்கீகாரத்தை பெண் பெறுகிறாள் என்பது அவர்களுடைய வாதம். வாதத்தோடு நிறைவு தொகுப்புரையோடு வருகை தந்திருக்கிறார் பிரியாளினி. பேசுங்கள். தொகுப்புரையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேரடியாக தொகுப்புரைக்குள் செல்லலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் ஆட்சித்துறை, தொழில்துறை, அறிவியல், மருத்துவம், சட்டம் என்று எல்லா துறைகளிலுமே பெண்கள் தான் அங்கீகாரம் வகிக்கிறார்கள். அந்த அங்கீகாரம் கொடுத்தது சமூகம்தான் என்று கூறியிருந்தேன் நான். மேலும் என் தரப்புவாதிகள் கூறியிருந்தார், இரண்டாம் தரப்புவாதி கூறியிருந்தார், அந்த காலத்தில் எல்லாம் பெண் குழந்தை பிறந்ததுமே கள்ளிப்பால் கொடுத்து கொன்றது அந்த காலம், ஆனால் இன்று ஸ்கேன் செய்து பார்த்து கற்பத்தை கலைப்பது இந்த காலம் என்று கூறியிருந்தார். இது கூட குடும்பத்தில் உள்ள ஒரு கட்டமைப்பாகத்தான் காணப்படுகின்றது. பெண் என்றாலே செலவு, ஆண் என்றாலே வரவு என்றது அந்த காலம். ஆனால் அது தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதுதான் என் தரப்புவாதம். மேலும் எமது மூன்றாம் தரப்புவாதி கூறியிருந்தார், பெண்களுக்காக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது என்று. அது மார்ச் மாதம் 8ஆம் தேதி. அங்கு கூட பெண்களுக்கான அங்கீகாரமானது சமூக மட்டத்தில் கொடுக்கப்படுகிறது என்றும், பெண்கள் தமக்கு ஏற்படும் பிரச்சனைகளை தாமே சரி செய்து கொண்டு சமூகத்தில் வெற்றி நடை போடுகிறாள் என்றும், அதுவும் பிரச்சனைகளானது குடும்ப மட்டத்தில் தான் ஏற்படுகிறது என்பதை, அதற்கான பெயர் தான் தையல் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் எமது மூன்றாம் தரப்புவாதி கூறியிருந்தால், சதுரங்க ஆட்டத்தில் ராஜா ஒரு கட்டம் தான் பாய்வார், ஆனால் ராணியோ பல நூறு கட்டங்கள் பாய்ந்து சுற்றி சுற்றி சென்றுதான் அவருடைய ஆட்டத்தை நிறைவு செய்வார் என்று. அப்படிதான் வீட்டில் இருக்கும் முட்டுக்கட்டைகளை எல்லாம் தடுத்து கொண்டு சமூக மட்டத்தில் அவள் அண்ணநடை போடாமல் வெற்றி நடை போடுகிறாள் என்று கூறியிருந்தார். மேலும் வீட்டில் பூட்டி வைத்திருந்த மரபு எல்லாம் ஒளிந்து போய் இன்று சமூகத்தில் பெண்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படும் காலமாகத்தான் இருக்கிறது என்று எம் தரப்பு வாதிகள் எல்லாம் கூறியிருந்த போதிலும், பெண்களுடைய அங்கீகாரமானது பெரிதும் சமூக மட்டத்தில் தான் மதிக்கப்படுகிறது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். குடும்ப மட்டத்திலே தான் அதிக அங்கீகாரம் கிடைக்கிறது என்று தன் தரப்பிலே தொகுப்புரையாற்றுவதற்காக திருவையாறு மகாவித்தியாலயத்தினுடைய அணித்தலைவி கம்சிகா. நடுவர் அவர்களே, எதிரணி தலைவர் கூறியிருந்தார், கல்வியாளர்கள், மருத்துவர், கல்வியாளர், தொழிலாளி என்பது பெண்கள் தான் அங்கீகாரம் வகிக்கின்றார்கள் என்று. அந்த பெண் அந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது சமுதாயம் அல்ல, அந்த பெண்ணினுடைய திறமையாலும் ஆளுமையாலும் தான் அந்த பெண் அந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றாலே ஒழிய அது சமுதாயத்தால் அந்த இதுக்கு அங்கீகரிக்கப்படவில்லை. எதிரணியினர் கூறியிருந்தார், சதுரங்கத்தில் ராயா ஒரு கட்டம் பாய ராணி பல கட்டங்கள் பாய்வார் என்று. ராணி தன்னுடைய முயற்சியினால் பல கட்டங்கள் பாய்கின்ற பொழுது ராயா அதை தடுக்கின்றார், அதனை விடவில்லை. ஆகவே பெண்கள் சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படுகின்றார்கள் என்பது அதனூடாக நாங்கள் பெண்கள் பல்வேறு துறைகளில் இருக்கின்றார்கள், ஆனால் அதற்கு காரணம் சமுதாயம் அல்ல, சமுதாயம்தான் என்பது ஒரு சரியானதாக இல்லை. அவள் தன்னுடைய முயற்சியால் தான் அங்கே வருகின்றாள் என்பதுதான் உண்மை. நமது அணியினர் கூறியிருந்தார்கள், வெளியில் செல்கிற பொழுது ஒரு பெண் தனியாக செல்வது என்பது காலகட்டத்திலே தனியாக செல்ல முடியாது. ஏனென்றால் அவளை பற்றி பலவாறு கேலி செய்வார்கள். ஆகையால் இத்தகைய நிலைமை சமுதாயத்தில்
சொற்சமருடைய வாத பிரதிவாதங்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. பெண்கள் எங்கு அதிக அங்கீகாரத்தை பெறுகிறார்கள்? வீட்டு மட்டத்திலா அல்லது சமூக மட்டத்திலா? இது இன்று சொற்சமர் சுமந்து வந்திருக்கிற தலைப்பு. சமூக மட்டத்திலே இன்றைக்கு அதிக அளவிலே பாராளுமன்றத்திற்கு பெண்கள் உரிமை பெற்று சென்றிருக்கிறார்கள். சமூக மட்டத்திலே இன்றைக்கு ஆசிரியர்களை எடுத்துக்கொண்டால் கூட இலங்கையிலே அதிக அளவு ஆட்புலத்திலே ஆசிரிய ஆளணியிலே பெண்கள் தான் பங்கு வகிக்கிறார்கள். 77 பெண்களுக்கு 23 ஆண்கள் என்கிற விகிதத்திலே தான் பெண்களுக்கு ஆண்கள் என்கிற விகிதாசாரம் இருக்கிறது என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. அப்படி என்றால் பெண்கள் அதிக அளவிலே பங்கு கொள்கிற தொழிற்படையாக ஆசிரியர் படை அமைந்திருக்கிறது. அது கூட ஒரு சமூக அங்கீகாரம் தான். சமூகத்திலே பெண்கள் இல்லாத இடமே இல்லை என்கிற அளவிற்கு பெண்களுக்கு சமூக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முற்காலத்தை விட கல்வியாலே பெண்கள் உயர்ந்திருக்கிறார்கள். தெற்காசியாவிலேயே முதலாக விடுதி வசதிகளுடன் கூடிய பெண்கள் பாடசாலை இலங்கையிலே தான், யாழ்ப்பாணத்திலே தான் உருவானது. அதுதான் உடுவில் மகளிர் கல்லூரி. அது இன்றைக்கு 2024 200 ஆண்டுகளை பூர்த்தி செய்த பெருமையை பெற்றது. அத்தகைய ஒரு நிலையிலே தான் இன்று நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இப்படி கல்வியால் பெண்கள் எழுச்சி பெற்று வந்த காரணத்தாலே தான் இன்றைக்கு பெண்கள் சமூக அங்கீகாரத்தை உயர்ந்த அளவிலே பெற்றிருக்கிறார்கள். உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசராக ஒரு பெண்ணிற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நாட்டினுடைய பிரதமராக கற்றறிந்த பெண் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இப்படி சமூக அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. ஆனால் அப்படி எத்தனை பேரை காட்டிவிட முடியும் என்றால் அது விரல் விட்டு எண்ணத்தக்கவர்கள் தான் அத்தகைய தகைமையை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் தான் சமய நிலையிலே பெண்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை. சமய நிறுவனங்களுடைய தலைவியர்களாக இன்னும் பெண்கள் சமூகத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை. அத்தகைய ஒரு நிலைமையிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் குடும்ப மட்டத்திலே பெண்களை அங்கீகரிக்கிற பாங்கு முற்காலத்தை காட்டிலும் அதிகரித்து வருகிறது என்று திருவையாறு மகளிர் எடுத்து சொன்னார்கள். முன்னரெல்லாம் பெண்கள் கருவுற்று விட்டார்கள் என்றால், பிறந்து விட்டார்கள் என்றால் அவர்களை கொல்கிற ஒரு மனநிலை கூட மிக குறிப்பாக தமிழகத்திலே உருவாகி இருந்தது. எங்கள் நாட்டிலும் அத்தகைய ஒரு பிற்போக்குத்தனமான தன்மை காணப்பட்டது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்ட காலம் மாறி இவர்கள் சொன்னார்கள், லிட்டில் பிரின்சஸ் பிறந்திருக்கிறாள் என்று ஸ்டேட்டஸ் வைக்கிற காலத்திற்கு நாங்கள் மலர்ச்சி பெற்றிருக்கிறோம் என்றால் வீட்டிலே இந்த பெண்களுக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்று தானே பொருள். இன்றைக்கு பெண்கள் வீட்டின் கண்கள், நாட்டின் கண்கள் என்றெல்லாம் சொல்கிற அளவிற்கு வீட்டிலே பெண்கள் எப்படியெல்லாம் பெருமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை இந்த திருவையாறு மகாவித்தியாலய மாணவிகள் எடுத்து சொன்னார்கள். ஒரு நல்ல வாத பிரதிவாதங்களை வழங்கிய களமாக, குறிப்பாக பெண்கள் பற்றிய ஒரு விழிப்புணர்வை வழங்கிய களமாக இந்த சொற்சமர் களத்தை நான் பார்க்கிறேன். உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை புரிகிற விளம்பரதாரர்கள், அதைவிட பிரதான ஆதரவு வழங்குகிற ESP நாகரத்தினம் ஐயா, இந்த பிள்ளைகளுக்கு பரிசு வழங்குகிற தமிழகத்தினுடைய உலக புகழ் பெற்ற பேச்சாளர்கள் பட்டிமன்றம் ராஜா, பாரதி பாஸ்கர் எல்லோரும் என்னோடு கூடி மகிழ்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இந்த நிலையில் சிறந்த பேச்சாளர் யார் என்பதை தீர்மானிப்பதிலே கூட எனக்கு சங்கடம் இருக்கிறது. இருந்தாலும் தன்னுடைய பேச்சு வசீகரத்தால் இந்த சபையை கலகலப்பாக்கி முதல் களம் என்று இந்த களத்திற்கு வருகை, பயத்தோடு வருகை தந்து என்னை பாடசாலையிலே சிலர் நகைத்தார்கள், இனி நகைக்க மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையோடு பேசியிருக்கிற திருவையாறு மகாவித்தியாலயத்திலே இருந்து வருகை தந்த ஷானிலா, பட்டிமன்றம் ராஜா, பாரதி பாஸ்கர் வழங்குகிற இலங்கை பணம் 5000 ரூபாய் பணப்பரிசை பெறுகிறார். அவரை அன்போடு
இங்கே வருகை தருமாறு வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் டான் தொலைக்காட்சியின் மனிதவள முகாமையாளர் இளையதம்பி செல்வச்சந்திரன், படத்தொகுப்பு படப்பிடிப்பு மேற்கொள்கிற விபீஷன் குழுவினர் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.